சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. மூட்டை மூட்டையாக சிக்கிய பணம். திமுகவின் நிர்வாகிகளின் கதை முடிந்தது. திமுக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் தோல்வியை அடைந்திருக்கிறது. இந்த தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது திமுகவின் மாஜி அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் என உதயநிதி அவர்கள், சபரீசன் அவர்கள் இருவருமே ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்கிறாங்களாம். தாவேக ஆட்சி அமைத்ததற்கு திமுகவுடைய நிர்வாகிகளின் அலட்சியம் மற்றும் சுயநலம், மேலும் நம் தொகுதியில் இவர் ஜெயிக்கக்கூடாது, அந்த தொகுதியில் அவர் ஜெயிக்கக்கூடாது என திமுகவுக்குள்ளே உள்ளடி வேலைகள் நடந்ததாக சமீபத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு அனைத்து விஷயங்களையும் கூறியிருந்தனர். மேலும் திமுக கொடுத்த மொத்த பணத்தையும் தேர்தலுக்கு செலவு செய்யாமல் ஒவ்வொரு நிர்வாகிகளும் பதுக்கிவிட்டார்கள். தென் மாவட்டத்திலும் சரி, சென்னையிலும் சரி, சேகர்பாபு அவர்கள் நடத்திய சதி திட்டம் மிக பெரும் அளவில் திமுகவை தோல்வியடைய செய்துவிட்டது. மேலும் தற்போது ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீசன் மற்றும் குடும்பத்தோடு லண்டன் சென்றிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் அங்கு தனியாக நிர்வாகிகளை அழைத்து பல்வேறு கட்ட திமுகவின் அடிக்கட்சியிலிருந்து மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என முயற்சி செய்து வருகிறார்களாம். மேலும் கட்சியில் அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், கட்சியின் பணங்களை மீண்டும் நிர்வாகிகள் திருப்பி கொடுக்க வேண்டும் என டிஆர் பாலுவை அழைத்து ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் எவ்வளவு கோடி பணம் சென்றது என விவரங்களை கேட்டுள்ளார் ஸ்டாலின். அவர் சொன்ன விவரத்தை கேட்டு ஸ்டாலினே அதிர்ந்து போய்விட்டாராம். ஏனென்றால் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட 300 400 கோடி வரை செலவு செய்தார் ஸ்டாலின். இரண்டாவது முறையாக கலைஞரால் மீண்டும் ஆட்சி அமைத்த முடிந்ததே கிடையாது. ஆனால் அதை ஸ்டாலின் செய்து சாதனை புரிவார் என வரலாறு எழுத வேண்டும் என்பது துர்கா ஸ்டாலின் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார். அதனால் பல்வேறு பூஜைகளையும் பல்வேறு கட்ட கோவில்களில் தங்க நகைகள், கிரீடம் போன்றவற்றை கொடுத்து எப்படியாவது மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என ஒவ்வொரு கோவில்களிலும் பூஜைகளை செய்திருந்தார். ஆனால் அவரது ஆசை நிறைவேறவில்லை. ஒவ்வொரு மேடைகளிலும் பல்வேறு கருத்து கணிப்புகளில் 167 தொகுதிகள் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்று போலியான தகவல்களை ஸ்டாலின் அவர்களிடம் கூறியிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் முடிவுகளில் ஸ்டாலினது ஆட்சி பறிபோகிவிட்டது. மிக பெரும் அளவில் தோல்வியை தழுவிய ஸ்டாலின் அவர்கள் பெரும் மன உளைச்சலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக, மதிமுக போன்ற அனைத்து கட்சிகளும் சொல்லாமல் திமுகவை விட்டு வெளியேறிவிட்டது. ஸ்டாலின் அவர்கள் ஆளுநராட்சி வேண்டாம் என கூறிதான் ஒவ்வொரு கூட்டணி கட்சியையும் தாவேகா பக்கம் போய் சேர்ந்து ஆட்சியை அமையுங்கள் என கூறியிருந்தார். அதனால் தான் எதற்கெடுத்தாலும் நாங்கள் தான் உங்களை ஆட்சி அமைக்க விட்டோம், எங்கள் தயவால் தான் தாவேகா ஆட்சி நடக்கிறது என ஸ்டாலின் கூறிக்கொண்டு வருகிறார். ஆனால் ஒரடியாக திமுகவை உதறிவிட்டு எம்எல்ஏ பதவி, அமைச்சர் பதவிக்காக ஆசைப்பட்டு திமுகவின் கூட்டணி கட்சிகள் தற்போது தாவேகாவில் ஐக்கியமாகிவிட்டன. மேலும் அமைச்சரவையிலும் அவர்களுக்கு இடம் அளிக்கப்பட்டதால் திமுகவை முழுவதுமாக கைவிட்டு விட்டார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக பெரும் அளவில் துரோகம் செய்து விட்டார்கள். உதயநிதி அவர்கள் 4 நாட்களாக உறக்கமே இல்லாமல் விஜய் எப்படி முதலமைச்சரானால் அவர் எப்படி ஆட்சி கட்டிலில் அமரலாம் என்று துர்கா ஸ்டாலினிடம் புலம்பியபடியே இருந்திருக்கிறார். இதனால் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலால் சிறிது ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அமெரிக்கா, லண்டன் போன்ற பகுதிகளுக்கு சென்று தற்போது ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் சுமார் 250 கோடி வரை ஒவ்வொரு தொகுதிகளிலும் பணப்பட்டுவாடா செய்த சபரீசன் அந்த பணத்தை தற்போது திரும்பி கேட்டிருக்கிறாராம்.
பணத்தை நீங்கள் முழுவதுமாக கட்சி பணிக்காக ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் செலவிடவில்லை. அந்த பணங்களை நாங்கள் பல்வேறு சூட்கேஸ்களாக உங்களுக்கு கொடுத்தோம். திமுக வெற்றியடைய வேண்டும், திமுகவை வெற்றியடைய செய்வோம் என கவலை இல்லாமல் நீங்கள் இருங்கள் என கூறிவிட்டு, ஆனால் திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளே ஆதரவு தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக போட்டியாக திரும்பிவிட்டார்கள். சுயநலமாக திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் செயல்பட்டதுதான் மிக பெரும் அளவில் தோல்விக்கு வழிவகுத்து விட்டது என்று சபரீசன் அவர்கள் ஆலோசனை நடத்தி நிர்வாகிகளை எச்சரிக்கை செய்து, அடுத்த 20 நாட்களுக்குள் பணம் வர வேண்டும், இல்லை என்றால் உங்களது பதவிகளை பறித்து தற்போது இளம் தலைமுறையினருக்கு அந்த பதவிகளை வழங்கிவிடுவேன் என்ற நிர்வாகிகளை மிரட்டியிருக்கிறார். மேலும் ஸ்டாலின் அவர்கள் 15 நாட்களாக லண்டன் பயணம் சென்றுள்ளார். அவரது குடும்பத்துடன் சென்று பேரனது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக தான் சென்றுள்ளார் என்று மக்களை நம்ப வைத்து சென்றிருக்கிறார். ஆனால் திமுக அடுத்த 50 நாட்களுக்குள் கிட்டத்தட்ட தாவேகா 6 மாதங்களுக்கு பிறகு ஆட்சி நீடிக்கவே கூடாது என்றுதான் அங்கு ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் திமுக நல்லாட்சியை வழங்கியிருந்தால் ஏன் தாவேகா வெற்றியடைய போகிறது? திமுக செய்த ஊழல்கள் தான் தற்போது திமுகவுக்கு ஆபத்தாக மாறிவிட்டது. தொடர்ந்து மக்கள் திமுகவின் எதிர்ப்பாளையாக தாவேகாவுக்கு தங்களது வாக்குகளை செலுத்திவிட்டார்கள். ஒவ்வொரு அமைச்சர்களும் கிட்டத்தட்ட குறுநில மன்னர்களாக செயல்பட்டதுதான் மக்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தேர்தலுக்கு முன்பே ஒரு இரகசிய தகவல், ஸ்டாலின் அவர்கள் இம்முறை கொளத்தூரிலே தோல்வியை சந்திப்பார் என கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதை சேகர்பாபு தான் மறைத்து கொளத்தூரில் பிரகாசமான வெற்றி இருக்கிறது என கூறி திமுகவின் முதல் குடும்பத்தை நம்ப வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் தற்போது திமுகவின் சரிவுக்கு காரணம். அதனால் இனி எந்த நிர்வாகிகளையும் திமுக நம்ப விரும்பவில்லையாம். தொடர்ந்து சேகர்பாபு, KN நேரு, ஏவா வேடு போன்ற மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்களை திமுக ஓரம் கட்ட தயாராகிவிட்டது. மேலும் பல்வேறு கட்டுக்கட்டாக பணங்களை மூட்டையில் வாரி திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு கொடுத்தால் அவர்கள் அதை செலவு செய்யாமல் திமுகவின் தோல்விக்கு உள்ளடி வேலைகளை செய்திருக்கிறார்கள். அதனால் அவர்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என கோஷங்களும் எழுந்துள்ளது. மேலும் புதியவர்களுக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினிடம் எவ்வளவோ தெரிவித்த போதிலும் மு.க. ஸ்டாலின் இதையெல்லாம் கேட்காமல் தான் மூத்த நிர்வாகிகள் அவர்களை என்னால் வெளியே போ என்று சொல்ல முடியாது என மூட்டையாக பணங்களை கொடுத்தார். ஆனால் தற்போது ஏவாவேலு வீட்டு அவர்கள் சோதனை நடைபெற்றதில் அந்த மூட்டையான பணங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டதாகவும், இதனால் மீண்டும் தேர்தல் நடந்தால் அதில் செலவு செய்யக்கூட திமுகவிடம் பணம் இல்லை என்கின்ற தகவலும் தற்போது வெளிவந்திருக்கிறது.